கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அன்பை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய 3ஆம் அதிகாரத்தோடைய கடைசி பகுதி தான் இந்த நாள் நம்ம தியானிக்க போறோம். அப்படின்னா இந்த நாளோட நம்ம 3rd சாப்டர் 3வது அதிகாரத்தை நம்ம நிறைவுக்கு கொண்டு வரலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல ரொம்ப மிக முக்கியமான ஒரு வசன பகுதி. ஒருவேளை ஒரு 20-25 கிளாஸ் நம்ம பார்த்த காரியங்கள் என்னன்னு பார்க்கும்போது இந்த வசனம் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ரெவலேஷன் 1st சாப்டர் 20th verse. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். ஆமாம் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது கடந்த ஒரு 20 கிளாஸுக்கு மேலாக நம்ம இந்த ஒரு பெரிதான ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்த்துருக்கிறோம். அதாவது அந்த ஒரு பொன் குத்து விளக்கு மத்தியில இருக்கிறவர் அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய வலது கரத்துல 7 நட்சத்திரங்கள், அந்த 7 குத்து விளக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம தியானிக்கும் போது அந்த 7 குத்து விளக்கு 7 சபைகளாம், அந்த 7 தூதர்கள், அந்த நட்சத்திரங்கள் 7 சபையோடைய தூதர்களாம். சோ அந்த வகையில நம்ம அந்த ஒரு 7 சபை பத்தி நம்ம தியானிக்கும் போது இந்த நாள்ல கடைசி சபையா இருக்கக்கூடிய லவோதோக்கியா, நம்மளுடைய காலகட்டம், நியாய தீர்க்கப்பட்ட ஜனங்கள், 7ஆம் தூதன் பிரதர் ரசல், இதை பற்றியான தீர்க்க தரிசனத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கடந்த சில வாரங்களாக நம்ம தியானிச்சுன்னு வரோம். அதுல நம்ம இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம தியானிக்கும் போது நமக்கான மெசேஜ் என்ன, நமக்கான செய்தி என்ன, கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய நமக்கான செய்தி என்னன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15 20 வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கலாம், வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. இந்த வசனத்துக்கான விளக்கம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 7ஆம் சபையில நம்மளுடைய காலத்துல நம்ம எப்படி இருப்போம் பார்க்கும்போது ஒரு குளிரும் இல்ல அனலும் இல்லாத ஒரு சூழல்ல நம்ம இருப்போம். நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். சோ இந்த ஒரு வசன பகுதியை நம்ம கவனிக்கும் போது அது என்ன அனலா இருக்குது, அது என்ன குளிரா இருக்குது பார்க்கும்போது நீதியின் விஷயத்துல அனலாகவும் அக்கிரமம் பாவ விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும், குளிராவும் இருக்கணும். ஒருவேளை 7ஆம் சபையில நம்மளுடைய காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நீதியும் செய்ய மாட்டோம், அக்கிரமும் செய்ய மாட்டோம், ஒரு விதமான விதவிதப்பான சூழல் நம்ம மத்தியில காணப்படும். இந்த மாதிரி இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு நம்ம பார்க்கும்போது அவருடைய வாயிலிருந்து என்ன பண்ணிடுவாரு, வாந்தி பண்ணி போடுவார். அப்படின்னா முற்றிலுமாக நிராகரிச்சிடுவார். சோ ஆகையால 7ஆம் சபைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது நீங்க நீதியில் அனலா இருங்க, வைராக்கியமா இருங்க, நீதியின் விஷயத்துல, சத்தியத்தின் விஷயத்துல, அக்கிரமம் பாவம் மற்றும் இந்த உலக காரியத்துல நீங்க எப்படி இருங்க, குளிரா இருங்க. ஒருவேளை நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்கன்னா, அந்த விதவிதப்பான சூழல் நீங்க காமிச்சிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன், என் வாயிலிருந்து வாந்தி பண்ணிடுவேன், முற்றிலுமாக உங்களை நான் என்ன பண்ணிடுவேன், அவங்கள நிராகரிச்சிடுவேன். இந்த ஒரு 3ஆம் அதிகாரத்துல கடைசி சபைக்கு கண்டிப்பா இது நேரடியா நமக்கு மாத்திரம் தான் பேசக்கூடிய ஒரு பாடமா இருக்கு. ஏன்னா வசனம் என்ன சொல்றதுன்னா நீ நீ நீ, அதாவது நேரடியா நம்மளை பார்த்து சொல்றது தவிர இது பாபிலோனுக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், இந்த ஒரு லெசனை எடுக்க வேண்டாம். கண்டிப்பா பாபிலோன் அமைப்பை அவர் வாந்தி பண்ணிட்டாரு, ஏன்னா அவங்களுடைய அக்கிரமத்தோடைய உச்ச கட்டத்தினால. ஆனா நமக்கு ஸ்பெஷலா அவங்களுடைய பாவம்
அவங்க எந்த அக்கிரமம் செஞ்சாங்களோ அதே உண்மையான சபை செய்யும் போது கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, ஏத்துக்க மாட்டார். அதுதான் லெவதோக்கியா அப்படின்னு சொல்லும் போது நியாய தீர்க்கப்பட்ட ஜனங்கள், இல்ல அந்த நியாய தீர்ப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்களா இருக்கும். சரி, இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு காரியத்தை பார்த்துட்டு 17-18 நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, வாசிகள வசனம், நீர் பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். பாருங்க, இது போன வாரம் நம்ம பார்த்தோம். அதாவது கர்த்தர் இயேசுக்கு நம்மளுடைய நிலை நல்லாவே தெரியும், நம்மளுடைய கிரியை என்னன்னு அவர் அறிவாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னு பார்க்கும்போது, கர்த்தரே நான் ரொம்ப ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், திவ்ய சம்பந்தம் உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நீ தான் உன்னை ஐஸ்வர்யவான்னு வச்சுக்கணும், நீ தான் மத்த கிறிஸ்துவரை பார்க்கிலும் ஒரு நல்ல கிறிஸ்துவன்னு நீ தான் மெச்சுக்கணும். உன்ன மத்த கிறிஸ்தவர்கள் இல்லாத வேத ஞானம் உனக்கு தான் இருக்குது, நீ தான் உன்னை பெரிய ஆளா நீ நினைச்சுக்கணும். ஆனா உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதுனால உன்னுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பரிதபிக்க கூடியவனும் எப்படி இருக்கிற, நிர்பாக்கியம் உள்ளவனா நீ இருக்கிற. இந்த காரியத்தை சொல்லிட்டு உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நீ தரித்திரனா இருக்கிற, உனக்கு போதுமான கண் பார்வை இல்ல, நீ எப்படி இருக்கிற நிர்வாணின்னு சொல்லும் போது நம்ம நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டாலும் அது சரியான விதத்துல நம்ம அந்த உடைய என்ன பண்ணல, போட்டுக்கல. அந்த கர்த்தர் கொடுத்த அந்த நீதியின் வஸ்திரத்தை சரியான விதத்துல பயன்படுத்தல. இல்லைன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இன்ப்ராப்பர்லி ட்ரெஸ்ட். அதாவது நம்ம வஸ்திரத்தை போடலன்னு அர்த்தம் இல்லை, அது சரியான விதத்துல போடல. நம்மளுடைய நிர்வாணம், நம்மளுடைய பாவம் என்ன ஆகுது, தெரியற மாதிரி நம்ம வஸ்திரத்தை சரியான விதத்துல என்ன பண்ணல, உடுத்தல. அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, நான் உனக்கு ஒரு ஆலோசனை தரேன், நீ என்ன பண்ணு. 18ஆம் வசனம், நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் ரொம்ப ஒரு ஆலோசனை என்ன தராருன்னா, உன்கிட்ட இருக்கிற பிரச்சனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தரித்திரனும் குருடனும் நிர்வாணியா இருக்கிற, முதல்ல நீ என்கிட்ட நீ என்ன வாங்கு, தங்கத்தை வாங்கு. தங்கம்னா தேவனுடைய தெய்வீக குணலட்சணங்கள். ஒருத்தர் திவ்ய சுபாவத்துக்கு போனோம்னா இந்த தெய்வீக குணலட்சணம் ஒருத்தருக்கு என்ன ஆக வேணும், ரொம்பவே முக்கியம். ஆனா அந்த தெய்வீக குணலட்சணம் ஒரு புது சிருஷ்டிக்கு சும்மா சாதாரணமா கிடைக்காது. அது எப்படிதான் கிடைக்கும்னு பார்க்கும்போது நெருப்புல புடமிட்ட படிதான். அதிக உபத்திர வழியா தான் ஒருத்தர் என்ன ஆவாங்கன்னு பார்க்கும்போது தங்கமா மாறுவாங்க. அதனால்தான் அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு என்னன்னா, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு, அதாவது தங்கத்தை போல உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. இந்த பூமியில தங்கம் எவ்வளவு வேல்யூவோ அதை பார்க்கிலும் எது நம்மளுடைய விசுவாசம் பெரியது. அதனால நம்ம சோதிக்கப்படும் போது தங்கத்தை போல நம்ம அந்த ஒரு குணலட்சணத்துல பிரதிபலிக்கும் போது நம்மளுடைய அந்த ஒரு தரித்திரம் என்ன ஆகும்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஐஸ்வர்யவானா மாறும். அதே போல நம்மளுடைய நிர்வாணம் சொல்லும் போது அது சரியான விதத்துல வஸ்திரத்தை உடுத்தல. நம்மளுடைய நிர்வாணம் இன்னும் பாவம் வாழ்க்கை தெரியுது அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த வெண்மையான வஸ்திரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்க. அப்படின்னா வஸ்திரம் வெண்மை தான், ஆனா அது கரைப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் வார்த்தை ஒரு வஸ்திரம் இல்ல, வஸ்திரங்களை அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா. அப்படின்னா வஸ்திரங்களை அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, சித்திரை தைலாடினால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வஸ்திரத்தை அவங்க பின்னிக்கொள்றாங்க. அதாவது உபத்திர வழியாக, கஷ்டமான அனுபவத்து வழியாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பாவத்தின் நிலையை நம்ம எடுத்து போட்டு, அந்த மாம்சத்தின் பலவீனத்தை எடுத்து போட்டு கர்த்தர் தந்த அந்த நீதியின் வஸ்திரத்தை தொடர்ந்து வெண்மையா காத்து கொள்றது தான் இந்த இடத்துல குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம்.
அதனால நம்மளுடைய பாவ வாழ்க்கை மற்றவங்களுக்கு என்ன ஆகாது, தெரியாதபடிக்கு நம்மளுடைய அந்த நிர்வாணத்தை, அந்த பாவ வாழ்க்கைய இந்த வெண் வஸ்திரத்தினால தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், ஊத்திட்டு அதை நம்ம தெரிவித்துக் கொள்றது நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 3வது விஷயம், நீ குருடரா இருக்கிறன்னு சொல்லும் போது கண்டிப்பா நம்ம எந்த விஷயத்துல குருட்டா இருக்கிறோம்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பெரிதான அழைப்புக்குள்ள இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டிகள் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது ஒரு பெரிய அளவுல தான் இருக்கணும். அப்படின்னா ஒரு பிராட் மைண்ட் இருக்கிறவங்க தான் இந்த நேரோவே பார்த்துன்னு நடக்க முடியும். ஒரு நேரோ மைண்டடு இந்த ஒரு என்ன பண்ண முடியாது, இந்த நேரோவேக்குள்ள நடக்க முடியாது. ஆகையால நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது நம்மளுடைய குறைகள், நம்மளுடைய காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்ணுக்கு என்ன போடணுங்க, அந்த கலிக்கம் போடணும். அந்த ஒரு ஆயின்மெண்ட், அனாயிண்ட் thine eyes with eye salve, அனாயிண்ட் அப்படின்னா என்னன்னா அபிஷேகம் பண்ணுங்க உங்க கண்ணுக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கர்த்தர் இயேசுவை உங்க கண்ணுல ஆயின்மெண்ட்டை போட்டு நல்லா கண்ணை நீங்க என்ன பண்ணுங்க, அதை மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் யாரோட வழியா தான் நீங்க பார்ப்பீங்க, கர்த்தருடைய வழி. அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய பார்வை, நம்மளுடைய யோசனைகள் எல்லாமே கர்த்தர் இயேசு போல இருக்கணும். அதுதான் இந்த ஒரு வசனம் சொல்லுது நம்ம பார்க்கிறோம். சொல்லிட்டு 19வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. பாருங்க, நான் கடிந்து கொள்கிறவர் எவரோ அவரை நான் சிட்சிக்கிறேன். நான் நேசிக்கிறவர், அதாவது நான் நேசிக்கிறவர் எவரோ அவரை நான் என்ன பண்றேன், கடிந்து கொண்டு. ஆமா, இந்த இடத்துல as many as I love, இந்த இடத்துல அந்த அன்பு ஃபீலியோ அன்பு இருக்கு. அதாவது நேச பிரியாத ஒரு அன்பு, ரொம்ப அஃபெக்ஷனட் ஆயிடும். அதாவது கர்த்தர் நம்ம இல்லாத கர்த்தர் இல்ல, கர்த்தர் இல்லாத நம்ம இல்லை, அந்த அளவுக்கு ஒரு நேசம், அந்த அளவுக்கு அந்த அன்பு இருக்கிறதுனால தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்ம மேல ஒரு சிச்சிப்பு தந்து நம்ம கிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு குணலட்சணம் என்னன்னா மனம் திரும்பு. ஒருவேளை கடந்த வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணீங்களோ மனம் திரும்புங்க, மனம் திரும்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் வாசிக்கும் போது 20வது வசனம், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஆமா, இப்போ கர்த்தர் இயேசு வந்துட்டு என்ன பண்றாருன்னா வாசல் படி அவர் என்ன பண்றாரு, தட்டுறாரு. இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய விஷயம் இதுதான். வாசிங்க, வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். வாசல் படி நின்று அவர் என்ன பண்றாருன்னா தட்டுறார். கர்த்தர் இயேசுடைய தட்டுறது சத்தம் கேக்குதுங்களா? வாசல் படியில அவர் தட்டுறார். நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அன்பு, அதனாலதான் சிச்சிப்பு. நம்ம மன திரும்ப ரெடி ஆயிட்டா நெக்ஸ்ட் என்ன சத்தம் கேட்கும்னா அது வாசல் படி தட்டுகிற அந்த சத்தம் கேட்கும். இது என்ன குறிக்குது? ஒரு ஆக்ஷன். கர்த்தர் இயேசு தட்டுறார். அப்படி தட்டும் போது என்ன நடக்குதுன்னா, வசனம் வாசிங்க. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். பாருங்க, இப்ப கர்த்தர் இயேசு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா அவர் தட்டுறார். சோ இந்த ஒரு வசனத்தை நம்ம எப்படி விளக்கம் கொடுக்கிறது பாருங்க. இந்த ஒரு 7ஆம் சபை லெவோதோக்கியா சபை துவங்கறதே கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பிரசனத்தின் நாட்கள் தான் இல்லைங்களா? 1874ல இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய பிரசனம், அந்த பரோஷியா அது துவங்குது. அதாவது இந்த இடத்துல இதோ வாசல் படி நான் தட்டுகிறேன்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசுவோடைய பூமியில, அதாவது இந்த பூமியில கர்த்தர் இயேசுவோடைய பிரசனம் யாருக்கோ கேட்டு அவர் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி தீரும் போது பரலோகம் அவர் என்ன பண்ணாது, ஏற்றுக்கொள்ளாது. அவர் என்ன பண்ணிடுவார், ஆட்டோமேட்டிக்கா 1874 அந்த ஒரு காலம் வந்தது போதே பூமியில என்ன ஆயிடுவாரு, பிரசனம் ஆவார். இது யாருக்கிட்டயோ கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் நான் இந்த பூமி மேல
அப்படின்னு சிலருடைய இருதயத்தை தட்டும் போது அவங்க என்ன பண்ணணும், அத திறக்கணும். பாருங்க, நான் இங்கிலீஷ்ல இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். He doesn't have to request entry into the earth in 1874. யார்கிட்டயும் அவர் வந்து பர்மிஷன் கேட்டு 1874 அவர் பிரசன்னம் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது அவர் வந்துருவார். He does have to request entry into our heart because only we can allow that scared things to happen. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த விஷயம் அவர் தட்டும் போது யார் ஒருத்தர் திறக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் அங்கீகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கர்த்தர் வந்துட்டாருன்னே தெரியும். அப்படின்னா கர்த்தர் வந்து தட்டுறார் அப்படின்னு சொல்லும் போது அவர் ரிக்வெஸ்ட் பண்றார், நான் வந்துட்டேன், உங்களுடைய இருதயத்தை நான் வாசம் செய்ய எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா, நான் வந்துட்டேன், எனக்குடைய மிகப்பெரிய சத்தியம், நீங்க அங்கீகரிச்சு ஏத்துக்கிறீங்களா? ஒருவேளை அங்கீகரிக்காம ஏற்றுக்காம போயிட்டா அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? ரொம்ப பரிதாபப்படக்கூடிய நிலையா இருக்கும். அப்படின்னு அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய தட்டுற சத்தம், he is present, அவர் இங்க இருக்கிறார், எனக்குடைய மிகப்பெரிய ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய சத்தியம் நம்ம இருதயத்தின் கதவுல கேக்குதா? ஒருவேளை யாருக்கு தான் இந்த ஒரு சத்தம் கேட்கும்னா, மேல இருக்கக்கூடிய காரியம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம விதவிதப்பாக்குறவங்களுக்கு இந்த சத்தம் கேட்காது. எனக்கு எல்லாமே தெரியும் சத்தியம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த சத்தம் கேட்காது. மாம்சீக ரீதியில யோசிக்கிறவங்களுக்கு இந்த சத்தம் கேட்காது. வஸ்திரம் சரியான விதத்தில் தரித்து கொள்ளணும், அந்த நீதியின் வஸ்திரத்தை சரியான விதத்துல உடுத்தி கொள்ளாதவங்களுக்கு இந்த சத்தம் கேட்காது. கண்ணுல ஏதோ ஒன்று வச்சுட்டு வசனத்தை பார்த்தா இந்த சத்தம் கேட்காது. கண்ணுல என்ன போடணும், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கலிக்கம் போட்டா தான் வந்திருக்கிற கர்த்தருடைய சத்தம் என்ன ஆகும், கேட்கும். சத்தம் கேக்குதா? சத்தம் கேக்குதா? இந்த ஸ்பெஷலான சத்தம் கேக்குதா? இதுதான் வந்து 7ஆம் சபைக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சத்தியம். இப்போ தட்டுறார், டக் 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 டக்குன்னு தட்டுறார். இப்போ தட்டும் போது இது கர்த்தர் தான் தட்டுறாங்க அப்படின்னு அவங்க ஏத்துக்கொள்ளும் போது இந்த வசனம் எப்படி துவங்குதுன்னு பாருங்க. இதோ நம்ம வெளிப்படத்துல பார்த்திருக்கிறோம், இதோ behold அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் எம்பசைஸ். யாராவது ஒருத்தர் என் சத்தத்தை கேட்கும் போது behold, அதாவது நிறுத்தி இந்த வசனத்தை கவனிச்சு வாசிக்கணும். கர்த்தர் வந்துட்டார். இப்ப வந்த கர்த்தர் என்ன பண்றார்னா கதவை தட்டுறார், இருதயத்தை தட்டுறார். நான் வந்துட்டேன், அதுக்கான ஆயத்தத்துல நீங்க இருக்கிறீங்களான்னு தட்டுறாரு. இது கர்த்தர் தான் தட்டுறாருன்னு யாராவது ஒருத்தர் கேட்டுட்டா, ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்துட்டா, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ கர்த்தர் தான் இந்த ஒரு சத்தத்தை அவர் சொல்றார் அப்படின்னு, இது கர்த்தர் தான் பேசுவாரா அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, கதவை தட்டிட்டு யாராவது என்னுடைய சத்தத்தை கேட்டால் அப்படின்னா லிட்ரலா கர்த்தர் இயேசு பேசுவாரான்னு பார்க்கும்போது லிட்ரலா பேச மாட்டார். வேற எப்படி பேசுவார்னா இப்படி பேசுவார். எப்படி வாசிக்கலாம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரெவலேஷன் 10:7. வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னேன். இப்ப இதெல்லாம் சிருஷ்டி செஞ்சவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய சத்தத்தை கொடுக்கிறார், அவர் துணியை கொடுக்கிறார். எப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 11:15, ரெவலேஷன் 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினார். அப்படித்தான் அவருடைய சத்தத்தை கொடுக்குவார். நான் தான் இந்த ஒரு
தொனியா இருந்து, நான் தான் சத்தமா இருந்து ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த சத்தம் என்னன்னா, ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். எக்காலம். ஏழாம் தூதனுடைய எக்காலம் தான் கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய அந்த வாய்ஸ், என்னுடைய சத்தம். நான் கதவை தட்டினேன் இல்லையா, அப்ப என்னோட சத்தம் கேட்டுச்சு இல்லையா. என்ன என்னோட சத்தம்? அது என்ன சத்தம்னா, வெளிப்படுத்தல் 11:15 அது ஏழாம் தூதனுடைய எக்காலம். அப்ப அந்த ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும் போது என்ன நடந்துச்சுன்னா, அப்பொழுது உலகத்தின் ராஜாக்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்களுமாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயின. எப்ப கர்த்தர் இயேசு இரண்டாம் பிரசனம் இந்த பூமியில வந்துட்டாரோ, எப்ப அவர் வந்துட்டாரோ, இந்த உலகத்தின் ராஜ்யம் தேவனோட ராஜ்யத்தோடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. யார் மூலியமான? அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து மூலியமா. அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராஜ்யமும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் யாருடைய கைக்கு அந்த பவர் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, தேவனுக்கும், பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துக்கும். இதுதான் ஏழாம் தூதன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சத்தம். இந்த சத்தம் ஒருத்தர் காதுல கேக்குதா? ராஜ்யம் கைமாற்றிப்பட்ட சத்தியம். நான் வந்துட்டேன், ஃபர்ஸ்ட் பரோஷியா. நான் என்ன பண்றேன்னா, ராஜ்யத்தை கைமாற்றினேன். இந்த சத்தம் ஒருத்தருக்கு கேட்டா, கர்த்தர் நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, வாசிங்க தொடர்ந்து. அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்சர் பார்க்கும்போது, அவனிடத்தில் நான் கதவை தெரிந்துட்டு மாத்திரம் இல்ல, இப்ப நம்ம பக்கத்துல கர்த்தர் என்ன பண்றாரா? வராரா? நம்ம பக்கத்துல கர்த்தர் வரார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இரண்டாம் பிரசனத்துல வந்த கர்த்தர் இயேசு நம்ம பக்கத்துல வராரா? வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இது கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கிறீங்களா? அதாவது கர்த்தரோட நம்ம போஜனம் பண்ணுவோமா, கர்த்தரும் நம்ம கூட என்ன பண்ணுவாரா? இது என்ன இது காரியம்? இது he will dine with us, we will dine with him. நம்மளோ போஜனம் பண்ணுவோமா, கர்த்தரும் நம்ம கூட என்ன பண்ணுவோமா? போஜனம் பண்ணுவோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியங்கள் பரிமாறிக்கொள்வது. மாபெரும் சத்தியங்கள் என்ன ஆகும்? பரிமாறிக்கொள்வது. அப்படின்னா நம்ம ஸ்டடி பண்ற விஷயத்த கர்த்தர் இடத்துல முறைமை பண்ணுவோம், கர்த்தர் அதுக்கான வெளிச்சத்தை தருவார். சத்தியம் என்ன ஆகுது? எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஒரு வசனத்தை எடுத்து பார்த்து இதுக்கான விளக்கம் என்னன்னு நம்மளுடைய வந்திருக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த வசனத்தை வைக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவரு இந்த வசனத்துல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான காரியத்தை வெளிச்சமா கொடுக்குவார். அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஆவிக்குரியமான ஆசீர்வாதம் இது! மீல்ஸ் ஆஃப் மீல்ஸ். அதாவது நம்ம ரொம்ப கொழுப்பான கொழுப்பு பதார்த்தங்களை அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. இது பிரம்மாண்டமான விருந்து. இது கர்த்தர் அவர் என்ன பண்றாருன்னா, அவரோ நம்ம கூட உக்காந்து அவர் என்ன பண்றாரு? போஜனம் பண்றாரு. நம்மளோ போஜனம் பண்றோம்னு சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலம் தற்கால இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரசன்ட் ட்ரூத், இது வெறும் இன்ஃபர்மேஷன் இல்ல, வெறும் தகவல் இல்ல, த ட்ரூத் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்ல, த ட்ரூத் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு சத்தியமும் நமக்கு எப்படி போஷிக்கப்படுதுன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளான அர்த்தம், தேவனுடைய மெய்யான தேவனுடைய சத்தியங்கள் இது போஷிக்கப்படும் போது எந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் வேண்டாம், நமக்குள்ள மறுரூபமாகும். ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் இயேசுவோட சாயல்ல நம்ம மாறுவோம். ஏன்னா கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு, அவர் வந்திருக்க நோக்கம் புரிஞ்சிச்சு. இப்ப அவரு பந்தி பரிமாறும் போது, அவரோட கூட நம்ம போஜனம் பண்ணும் போது,
அவரை போல மாறத்துக்கு தான் பிரசன்ட் ட்ரூத் அவர் என்ன பண்றாரு, 1/1 வைக்கிறார். இது லெவோதோக்கியா சபைக்கே ஒரு பிரம்மாண்டமான சத்தியம். எந்த சபை காலத்துல இல்லாத ஒரு ஆசீர்வாதம் லெவோதோக்கியர்களுக்கு மாத்திரம் இருக்குன்னா இந்த சத்தியத்தை பரிமாறிக்கொள்வது. யுகா யுகத்துக்கு மறைக்கப்பட்ட ரகசியங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த சபையில, நம்மளுடைய காலகட்டம் சபையில தான் எல்லா சத்தியமும் என்ன ஆயிடுச்சு, வெளியே வந்துச்சு. இந்த பாடத்தை எழுதின சகோதரர் ரொம்ப எளிமையா சொல்றாரு. என்னன்னா, அப்போஸ்டல் காலத்துல எல்லாம் சாப்பிட்ட உணவு எப்படின்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் போலவா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு போல. இப்ப பாருங்க, ஒரு விருந்துன்னு போயிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் 3 இருக்கு. அதாவது காலை உணவு, மத்தியான உணவு, நைட்டு. இதுல எது பிரம்மாண்டமா இருக்கும்னு பார்க்கும்போது நைட்டு தான். எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கும். இப்போ கர்த்தர் இயேசு நமக்கு எந்த டைம்ல வராருன்னு பார்க்கும்போது ஒரு நைட் டைம்ல தான் வராரு. இந்த யுகத்துடைய முடிவுல தான் வராரு. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்கலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வராரு. அப்படி வரும்போது இந்த சுவிசேஷ யுகம் முழுவதுமா வச்சிருக்கக்கூடிய சத்தியத்தை மொத்தமா கம்ப்ளீட்டா கியூமுலேட்டிவா அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது 2000 வருஷம் மறிக்கப்பட்ட மாபெரும் சத்தியம் எங்க பெரிய அளவுல கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது இந்த 7ஆம் சபையில தான். அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய விருந்துல நம்ம இருக்கிறோம்னு பாருங்க. 7 நாள் 7 பிரம்மாண்டமான சாப்பாடு நம்ம சாப்பிடலாம். டாபர்நாக்கல் சாப்பிடலாம், பிரமிட் ஸ்டடியா சாப்பிடலாம், இல்ல ஒவ்வொரு வால்யூம் ஸ்டடியா சாப்பிடலாம், ரெவலேஷன் ஸ்டடியா சாப்பிடலாம், எசேக்கியேல் ஸ்டடியா சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம அனுதினமும் இதை ருசிச்சு பார்க்க நம்மளுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா யார போல மாறும்னா, வந்திருக்கக்கூடிய ராஜா அவருடைய நோக்கம் என்னவோ அதுதான் நம்மளுடைய நோக்கம், அவருடைய சித்தம் என்னவோ அதுதான் நம்மளுடைய சித்தம். ஒரு வைராக்கியம் கலந்த ஒரு அன்பு, இதெல்லாம் என்ன ஆகும்னு பார்க்கும்போது நமக்குள்ள வளர 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 அன்பான சகோதர சகோதரிலே, கர்த்தர் இயேசுக்காக நம்ம மரிச்சு போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் நமக்குள்ள உருவாகும். ஒருவேளை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் சபைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் கூட நம்ம என்ன பண்றோம், சாப்பிடுறோம், அவரும் நம்ம கூட என்ன பண்றாரு, புசிக்கிறார். இது எவ்வளவு பிரம்மாண்டமான சத்தியம் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு வசனங்கள் வேண்டாம், ரொம்ப அதிகமா இருக்கு. சோ பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ வாசல் படியில் தட்டுகிறேன். மறுபடியும் இது ஒரு கண்டிஷன் தான். யாரு கர்த்தர் இயேசுவோடைய பிரசன்னமோ தேவனோட ராஜ்யத்தை நம்புறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த சத்தம் கேட்கும். அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரி மாபெரும் விருந்து காத்திருக்கு. ஒருவேளை நம்ம இந்த மாதிரி விருந்த நம்ம புசிக்கிறோம், இல்ல நான் ருசிக்கிறேன் பிரதர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, கண்டிப்பா கர்த்தர் நம்ம பக்கத்துல இருந்து அவர் என்ன பண்றாரு, பரிமாறுறாரு. நம்மளும் அது என்ன பண்றோம், சாப்பிட்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான சத்தியம் 7ஆம் சபையில. ஒருவேளை இந்த மாதிரி கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு போஷிப்பு, அந்த ஒரு விருது, அந்த ஒரு ஏற்றகால ஆகாரம் எதுக்குன்னா இதுக்குதான். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இந்த ஒரு வாக்கு தத்தம் லெவோதோக்கியர்களுக்கு ரொம்பவே குறிந்தான காலம், சின்ன காலம். என்ன பிரதர் இந்த வசனம் என்ன? ஆமா, நீங்க மறைச்சிருந்தும் போதே நீ மண்ணுல இருக்கணும்னு அவசியம் இல்லை. உடனடியா எங்க போயிடலாம், உடனடியா கர்த்தரோடைய போயிட்டு நேரடியா அவருடைய சிங்காசனத்துல உட்காந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஆளுகை செய்ய போறோம். நம்மளுடைய மரணம் தான் கண்ணுக்கு தெரியற பாகத்தோடைய ஒரு திறவுகோள்.
இல்ல கண்ணுக்கு தெரிய பாகம் எப்போ வந்து துவங்கன்னா நம்ம மறிக்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய லெவதோக்கிய சபையோடைய காலம் வந்து கண்ணுக்கு தெரிகிற பாகத்துக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னா ரொம்பவே ஒரு சுருக்கமான காலத்துல தான் இருக்கிறோம். அப்போஸ்டல் பவுல் இல்ல பிரதர் அப்போஸ்டல் பவுல் இல்ல அப்போஸ்டல் பேதுரு போலலாம் நம்ம 2000 வருஷம் மண்ணுல இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மறிச்சிருந்தும் போதே உடனடியா கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தம், டு ஹிம் தட் ஓவர்கமத், யார் ஒருவன் ஜெயம் கொள்கிறாரோ பிதா எனக்கு கொடுத்த சிங்காசனத்துல நான் அவர்களை என்ன பண்ணுவேன், அமர வைக்குவேன். அப்படின்னா இந்த வசனத்தோடைய ஆழத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். யாருடைய சிங்காசனம் இது? பிதாவுடைய சிங்காசனம். அந்த பிதாவுடைய சிங்காசனத்துல யார் முதல் உக்காந்து? கர்த்தர் இயேசு உக்காந்தார். இப்ப கர்த்தர் இயேசு உக்காந்து நிக்கிற சிங்காசனம் பிதாவாகிய தேவன் கர்த்தர் கொடுத்திருந்து. இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவரோட கூட ஜெயம் கொள்கிற நபருக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அந்த ஒரு சிங்காசனத்துல உக்கார அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு வாக்கியமும் ஸ்லாக்கியத்தை தராரு. அப்படின்னா இந்த சிங்காசனத்தை குறித்து நம்ம என்ன கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே? இது தேவனுடைய சிங்காசனம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் பத்தி பேசும்போது தேவன் தான் சதா காலம் அவர் தான் ராஜா. அவர் ஒருத்தர் தான் ராஜா. ஆத்தர் ஆஃப் சால்வேஷன், கிங் ஆஃப் த யூனிவர்ஸ், காட் ஆஃப் த மோஸ்ட் ஹை. இவரை வந்து நம்ம ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அவர் தான் ராஜா. அதுதான் நெக்ஸ்ட் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம 4ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அவ்வளவு பிரம்மாண்டமான பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணம் தான் நம்ம தியானிக்க போறோம். இந்த மாதிரி பிரம்மாண்டமான தேவன் சதா காலத்துக்கு ராஜாவா இருக்கிறவர் கர்த்தர் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1000 வருஷ அரசாட்சியில ஒரு பங்கு யாருக்கு கொடுக்க போறாருன்னா ஜெயம் கொள்கிற சபைக்கு. அதுதான் வந்து இங்க கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம். யாவே தேவன் தான் சதா காலம் ஆளுகை செய்யறவர். அந்த ஒரு சிருஷ்டிப்பு நாட்கள்ல அந்த கடைசி 7 நாட்கள் அவர் ஓய்வு பெறுந்தார்னா அவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த ராஜ்யத்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறார். அவ்வளவுதான் தவிர தேவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இல்லை. தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல என்ன செய்யணுமோ கர்த்தர் தேவ சித்தத்தை தான் செய்யறாரு. கர்த்தர் என்னவோ அவருடைய சொந்த சித்தம் தான், அவர் எதுவுமே செய்யல. அப்படின்னா தேவன் தான் சதா காலம் ராஜாவா இருக்கிறார். அந்த ராஜ்யத்துல 1000 வருஷம் யார் கையில ஒப்பு கொடுக்குறாருன்னா ஜெயம் கொண்ட கர்த்தருக்கு. இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா தேவனுடைய கிருபையில யார் ஒருவர் ஜெயம் கொள்றாரோ அந்த 1000 வருஷத்துக்குள்ள ஜெயம் கொண்டவர்களை கர்த்தரோட சேர்த்து இந்த மனு மக்களை, இந்த மனு குலத்தை என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது மீட் எடுக்கிறதுக்கு அந்த 1000 இயர்ஸ் அவர் என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. அதனாலதான் இங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கானா கொடுக்கப்பட்ட சிங்காசனம், அந்த ஆளுகை செய்யக்கூடிய அத்தாரிட்டி தான் அந்த சிங்காசனம். வாசிக்க போறோம் 4ஆம் அதிகாரத்துல. சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வாசிக்க போறோம். தேவனுடைய அதிகாரத்துல இருந்து பொறுப்பட்டு வரக்கூடிய 24 ராஜ்யத்தோடைய தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாமே தேவன் தான் கண்ட்ரோல் பண்றாரு. யாரு மூலியமான்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு மூலியமா. கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு 1000 வருஷத்துக்குள்ள ஜெயம் கொள்கிற சபைக்கு என்ன பண்ண போறாருன்னா அந்த ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை யார் கொடுக்குறார், சபைக்கு கொடுக்குறாருன்னு பார்க்கணும். ஸோ இதுல இருந்து நம்ம கவனிக்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சிங்காசனம் ஆளுகை செய்யக்கூடிய தன்மை பிதாவாகிய தேவன் கையில தான் இருக்கு. அந்த பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுக்கு 1000 வருஷம் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் இயேசு ஜெயம் கொள்கிறவர்களுக்கு என்ன பண்றாரு, அந்த ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்பை தராரு. நம்மளுடைய நிலைக்கு இந்த ஆசீர்வாதம் மிகவும் போதுமானது. தகுதியே இல்லை நமக்கு. ஆனா சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா
அப்பா அப்படியே ஒரு பெருமூச்சு விடுறோம் இல்லைங்களா? என்ன தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டம்! அந்த மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஆசீர்வாதத்தோடைய உச்சக்கட்டம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவ ஆவி சபைக்கு சொல்கிறதாவது, காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். அவ்வளவுதான். யார் ஜெயம் கொள்கிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த சத்தம் என்ன ஆகும், கேட்கும். அப்படின்னா தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஒரே ஆவி 7 சபை காலகட்டத்துல நடந்த விஷயத்த யார் ஒருத்தர் கேட்குவாங்கன்னு பார்க்கும்போது, யார் ஒருத்தர் ஜெயம் கொள்கிறார்களோ அவர்கள் கேட்குவாங்க. என்ன சத்தத்தை கேட்டாங்கன்னு பார்க்கும்போது 7 சபை காலத்தோடைய அந்த ஒரு சர்ச் ஹிஸ்டரி, நடந்த சபையோடைய வரலாறு, எபேசு துவங்கி லெவதோக்கியா சபை வரைக்கும் கர்த்தர் அவங்களுக்கு நேராக வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்கள், அந்த ஒவ்வொரு அனுபவத்திலையும் பரிசுத்தவான்கள் எப்படி ஜெயம் கொண்டார், இந்த விஷயத்தை கேட்டு திருத்தி கொண்டு அதை உன்னதமா பார்த்து பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்களா, அவங்க முற்றிலுமாக ஜெயம் கொண்ட நபர்களா மாறுவாங்க. இதுதான் 7ஆம் சபைக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ், 7th சர்ச் மெசேஜ். கடைசி கால வசனங்கள், கடைசி கால எச்சரிப்பின் வார்த்தைகள். அன்பான சகோதர சகோதரிகளே, தி சர்ச் ஆஃப் லெவோதோக்கியா பார்த்துட்டோம். இதோட பேக்ரவுண்ட் நம்ம பார்த்துட்டோம். இதோடைய அர்த்தம் நியாய தீர்க்கப்பட்ட ஜனங்கள். நம்மளுடைய சபைக்கே உரிதான தூதர் சார்ல்ஸ் தேஸ் ரசல் 1874 இருந்து 1916, 1874 இருந்து 1916 வரை அவருடைய ஊழியம் இருந்துச்சு. இந்த லெவோதோக்கியா சபையோடைய காலத்தோடைய டியூரேஷன் 1874 இருந்து நமக்கு தெரியாது எவ்வளவு நாள் இந்த ஒரு சபை வாய்ப்பு போகும்னு. ஆனா இந்த ஒரு சப்ஜெக்டோடைய, அதாவது 7ஆம் சபையோடைய பேக்ரவுண்ட் நம்ம கவனிக்கும் போது கர்த்தர் நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள் தான் அதிகமா சுட்டி காமிக்கிறார். நம்மளுடைய விதவிதப்பான நிலை, நம்மளுடைய அனலும் இல்லை குளிரும் இல்லாத ஒரு நிலை, அந்த ஒரு மாம்ச சிந்தனைகள், இதெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஹைலைட் பண்ணிட்டு சொல்றாரு, நீங்க இனிமே எனக்குரியவங்களா இருக்கணும்னா மனம் திரும்புங்க. தேவனுடைய குணலட்சணம், அந்த தங்கத்தை போல அந்த குணலட்சணத்தை நீங்க மெருகேற்று கொள்ளுங்க. வெண் வஸ்திரத்தை தரித்து கொள்ளுங்க. கண்ணுல நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கலிக்கம்மை போட்டு இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் ட்ரூத், கர்த்தர் வந்திருக்கக்கூடிய சத்தியத்துல நிலைத்திருங்க. அவர் வருகையோடைய சத்தத்தை கேளுங்க, அவரோட கூட நீங்க போஜனபானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது பிரசன்ட் ட்ரூத்த, சத்தியத்தை தொடர்ந்து நம்ம தேடினே இருக்கணும், தொடர்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணினே இருக்கணும். ஏன்னா கர்த்தர் வந்துட்டார். அவரோடைய இப்ப நெக்ஸ்ட் நம்மளுடைய நமக்கான நேரம் இல்லை. நம்ம மறைச்சிருந்த உடனே கர்த்தரோட சேர்ந்து நம்ம வேலை செய்யணும். அப்படின்னா மேல அப்போஸ்டல்கள் பிரதர் ரசல் அந்த மகிமையில செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் பூமியில இருக்கக்கூடிய நமக்கு தெரியணும்னா எப்படின்னா, தொடர்ந்து வேதத்தோடைய வசனம், கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் தொடர்ந்து நம்ம கேட்டுனே இருந்தா தான், அப் டு டேட் இருந்தா தான், அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் பரோஷியால, அதாவது அவருடைய பிரசனத்துல இந்த பூமி மேல இந்த அட்மாஸ்பியர்ல என்ன பண்றாருன்னு அவரு ஒவ்வொரு விஷயம் நமக்கு தெரிவிக்கும் போது தான் பூமியில மாம்சத்துல இருக்கக்கூடிய நாம் தொடர்ந்து ரெடியாகி கர்த்தரோட போய் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஒரு வேலையை நம்ம செய்ய முடியும். இந்த பூமியை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வர முடியும். அன்பான சகோதர சகோதரிகள், அதுதான் 7ஆம் சபையோடைய வாக்கு தத்தம். நீங்க மறைச்சிருந்த உடனே சிங்காசனம் உங்களுக்காக ரெடி. இது பிதாவாக சிங்காசனம் என் கொடுத்தாரு, என்னோட கூட நீங்களும் என்ன பண்ணுங்க, அந்த சிங்காசனத்துல ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், இந்த பூமியை ஆளுகை செய்யலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் 7ஆம் சபைக்கான மெசேஜ். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு போர்ஷனோட என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது 3ஆம் அத்தியாயம் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம பார்த்த அந்த ஒரு தரிசனம், ஒரு பெரிய தரிசனம், 2nd and 3rd சாப்டர். இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தே, முதலாவது
அதிகாரத்திலிருந்தே தூங்குது. யோவான் கண்ட அந்த தரிசனத்துல குத்து விளக்கு மத்தியில அந்த வெண் வஸ்திரம் தரித்து கொண்ட ஒரு நபர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அந்த குத்து விளக்கு மத்தியில இருக்கிறவர் 7 சபையை அவர் கவனிச்சுன்னு வராரு. அவரோட வலது கரத்துல அந்த 7 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபையோடைய தூதர்கள். அந்த 7 குத்து விளக்கு 7 சபைகள். இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு தீர்க்க தரிசனம் பார்த்து முடிச்சிருந்தும் போது என்ன நடக்குதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 4:1. இவைகளுக்கு பின்பு பாருங்க, இவைகளுக்கு பின்பு. எவைகளுக்கு பின்புனா, இப்ப நீங்க ஸ்கிரீன் பாருங்க, ரொம்ப முக்கியம். யோவான் இந்த தரிசனத்தை பார்க்கிறார். 7 குத்து விளக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஒரு வெண்வஸ்திர போட்டுக்கிற தரிசனத்தை பார்த்துனே இருக்கும் போது அந்த தரிசனம் முடியுது. இவைகளுக்கு பின்புன்னு சொல்றது போது நெக்ஸ்ட் ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனம் என்னன்னா, இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தத்தை போல என்னுடன் பேசின நான் கேட்கிற சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஆமா, இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ தீர்க்க தரிசனம் முழுமையா மாறுது. இவைகளுக்கு பின்புனா இதுக்கு மேல நம்ம பார்க்க போகிற தீர்க்க தரிசனம் அதாவது முன்னாடி நம்ம பார்த்தது இல்ல, ஃப்ரெஷ்ஷா இப்போ என்ன பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனம் முடிவு போறது. இவைகளுக்கு பின்புன்னு சொல்லும் போது இன்னொரு புதிதான தீர்க்க தரிசனம் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அது பரலோகத்தை என்ன ஆகுதுன்னா, பரலோகத்துல ஒரு திறவுகோடு இருந்துச்சா, அது திறந்திருக்கு. அங்க எக்காலம் போல ஒரு சத்தம் என்ன ஆகுது, பொறுப்படுது. இத கேட்ட அந்த யோவான் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அது அப்படியே ஏறி போற மாதிரி அவர் கவனிக்கிறாரு. அது என்ன காரியம், நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, கர்த்தருடைய நினைவு கூர்த்தலுக்கு பிறகு இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம தியானிக்கலாம். சரிங்களா? தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சோ தேவனுடைய சித்தம் இருந்தா அடுத்த கிளாஸ் ரெவலேஷனுடைய ரிவிஷன் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். 1 to 3 அத்தியாயம். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா 4th சாப்டருக்குள்ள போகும்போது ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இது கர்த்தரோடைய அந்த ஒரு பந்திக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடியை நம்ம தியானிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமில்லை, இந்த ஒரு ஸ்டடிக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் நீங்க ஏறெடுக்குமாறு கூட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன்.